வணக்கம். வளம். முருகன் மாநாட்டுக்கு முட்டு கொடுக்க போய் மூக்கரப்பட்டு நிற்கிறான் இந்த முண்டம். சைமன் செபஸ்டி எப்பவுமே முன்னாடி ஆழம் விடுறதுக்குன்னே அனுப்பப்பட்ட RSS உடைய அடியாள் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலையும் எல்லாருக்குமே தெரிஞ்சு போன ஒன்றுதான். ரெண்டாவது, இவன் ஒரு விஷயம் RSS இங்க முன்னெடுக்க வந்திருக்குன்னா அந்த விஷயத்தை எதிர்ப்பது போல அந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிப்பான். அதுதான் இப்போ முருகன் மாநாடு மதுரையில் நடத்த போறோம்னு சொல்லி இந்த சங்கி குரூப்ஸ் எல்லாமே அதை முன்னெடுத்து விளம்பரம் பண்றதுக்கு அது ஆரம்பத்திலேயே இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சுன்னா நல்ல மட்டும் மண்டையில சாத்திய அந்த விஷயத்தையே ஒண்ணுமில்லாத ஆக்கும் போது இந்த விளம்பர பைத்தியம் இருக்கு பாத்தீங்கல்ல, மைக்கு பைத்தியம், இதுகிட்ட கொடுத்து இந்த சோசியல் மீடியாவில் இதை கொஞ்சம் விளம்பரம் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த RSS கட்டளை இடவும் இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாநாடு செய்தியாளர் தெளிவா கேட்கிறாரு, முருகன் மாநாடை பத்தி நீ என்னடா சொல்றேன்னு கேட்டா இவன் என்ன சொல்லணும், இந்த முருகன் மாநாடுங்கிறது வந்துகிட்டு இந்த முருகன்கிற இந்த கட்டமைப்பு RSS கையில எடுக்கிறது அதோடைய மதவாத போக்குக்குத்தான், மற்றபடி இதோடைய இங்க இருக்கக்கூடிய முருகனுக்கும் இவனுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய முருகனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு தேங்காயை ரெண்டா உடைக்கிற மாதிரி பதில் சொல்லலாம் வேணாமா. இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய இறையியல் தத்துவத்தை இறை தத்துவத்தை இரவல் கொடுத்த தத்துவமா மாத்தினானா. அதாவது RSS இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை சித்தாந்தம் 1967க்கு முன்னாடி பின்னாடின்னு அரசியல் சித்தாந்தமாகவே தனது கட்சியில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை அறிஞர் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மாத்தினார். தந்தை பெரியார் வந்துகிட்டு இந்தியாவுக்கு அதிரடி முழக்கமாக கடவுள் இல்லை அப்படிங்கிற தத்துவத்தை இங்க கொடுக்கும் போது ஆரிய சனாதனம் அத்தனையுமே ஆட்டம் கண்டு போய் உட்காந்துருந்துச்சு. இங்க சைவம் மாலியம் அது இது மண்ணாங்கட்டி கூந்தல் வரைக்கும் இந்த மாதிரி அள்ளு சில்லறைங்க உருட்டிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கூந்தலுமே கிடையாது. இங்க எவனெல்லாம் ஜாதியை தூக்கி கொண்டுட்டு முன்னாடி வந்து நிக்கிறானோ, அந்த ஜாதிக்கு தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மதம் முன்னாடி கொண்டு வந்து நிக்கிதோ, அந்த மதத்துக்கு தலைவன் என்று சொல்லக்கூடிய கடவுள் முன்னாடி வந்து நிக்கிதோ, அதை எல்லாம் சலவ கல்ல மாதிரி போட்டு துவைக்கிறத தவிர வேற எதுவுமே கிடையாது. இது அத்தனையுமே ஒன்னாம் நம்பர் ஃபேக்கு, மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தகுந்த தந்தை பெரியாருக்கு தகுந்த கருத்தெல்லாம் ஒண்ணு சொல்லல, ரொம்ப ரொம்ப இயல்பாக சொன்னார். ஒரு கிறிஸ்தவன்கிட்ட கொண்டுட்டு போய் ஒரு 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 முஸ்லீம்ல இருக்கக்கூடிய குரானை கொடுத்தா வாங்க மாட்டான், அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லைம்பா. அதே முஸ்லீம் கிட்ட கொண்டுட்டு போய் இந்த பைபிளை கொடுத்தா அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லைம்பா. இந்த இரண்டு பேர்த்துடைய புக்கையும் கொண்டுட்டு போய் இங்க இருக்கக்கூடிய பார்ப்பான் கிட்ட கையில கொடுத்தா அவன் தொடவே மாட்டான். இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லுவான். அப்ப நீங்க சொல்றதாண்டா நாங்களும் சொல்றோம். அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய நீங்க அவன் கடவுளை மறுக்கிறேன் கடவுள் இல்லைன்னு சொல்லும் போது நாங்க பொதுவா எல்லாத்துக்கும் சொல்றோங்கிறதா. அப்போ ஒவ்வொருத்தருடைய ஆள் மனதிலையும் பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க இளையோடி போகக்கூடிய விஷயத்தை ஒவ்வொரு உள்ளத்திலும் கொண்டு போய் சேர்த்தவர் தந்தை பெரியார். அது தனி மனித நம்பிக்கைகளின் மீது கை வைக்காமல் இது என்னுடைய கருத்து, உனது அறிவுக்கு சிந்தித்து பார் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கும் போது இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த முருகன் விஷயத்தை கேட்கும் போது பரமசிவன் பார்வதி கனெக்ஷன் போடுறாயா, ஃபேமிலி கனெக்ஷன் போட்டுட்டு இருக்காயா. அந்த ஃபேமிலி கனெக்ஷனை தான் இங்க RSS வந்துகிட்டு நேரடியா செஞ்சு தோற்று போன ஒரு விஷயம். அத இப்போ எதிர்நடையில வந்துகிட்டு உங்களுடைய சிவனும் பார்வதியும் இல்லாத ஒரு விஷயத்தையா இங்க எங்க முருகன் செஞ்சுட்டாரு. அவங்களுக்கு அதாவது இந்த முருகன்கிற ஒரு கான்செப்ட் வந்துகிட்டு அம்மா அப்பாவா வந்துகிட்டு பரமசிவனையும் பார்வதியும் புனைச்சு விட்டுருக்கக்கூடிய கதை வந்துகிட்டு எங்களுடைய கதை தான், இந்த கதைக்கு நாங்க தான் அங்கீகாரம் கொடுத்தோம்னு சொல்லாம சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான் இந்த சைமன் செபஸ்டி. இன்னொரு விஷயம் நான் கேட்டீங்கன்னா, நேரடியாக எதிர்ப்பதற்கு துணிவு இல்லாத இந்த வக்கற்ற முண்டம் அப்படியே சைடு லாங்குவேஜா வந்துகிட்டு அந்த செல்லமா கன்னத்துல தட்டுவாங்க பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி தட்டியும் கொடுத்துட்டு எதிர்ப்புங்கிற பேர்ல எதிர்க்காம இருக்கக்கூடிய ஒரு வேலையை மிக துல்லியமாக இந்த முருகன் விஷயத்துல செஞ்சுட்டு இருக்கான். ரெண்டாவது, இவன் வந்துகிட்டு தான் இந்த முருகன்கிற கான்செப்டையே உலகத்துக்கு தூக்கி கொண்டு நிப்பாட்டினானா. அதுக்கு முன்னாடி முருகன்னா இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாதான், முருகனுக்கு கூட தெரியாது போல இருக்கு. இங்க முருகன் வேலை தூக்கி கொண்டு நடுவீட்டுல நிப்பாட்டி அப்படியே மக்கள் உள்ளத்துல எல்லாத்தையும் ஏத்துன மாதிரியும் இவன் வந்துதான் முருகன்கிற வேல் யாத்திரைங்கிற ஒரு விஷயத்த வந்துகிட்டு தமிழ்நாடு மக்கள்கிட்ட எல்லாம் கொண்டு போறேன்னு இவன் சொல்லக்கூடிய விஷயம்
எந்த அளவுக்கு சிரித்தது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். இவன் எதை எடுத்தாலும் அந்த விஷயம் அனைத்துமே சிரிப்பாய் சிரிக்கும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவன் 15 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இங்க நான் தான் தமிழ் தேசியத்தின் கட்டமைப்பு என்று சொல்லும்போது ஊரே பார்த்து சிரியாய் சிரித்தது. முந்தானத்தி போய் உக்காந்துக்கிட்டு தந்தி டிவியில அந்த நெறியாளர் நல்லா கழுவி கழுவி முகரையில ஊத்துறாரு. நக்கலும் நையாண்டியும் தோய்ந்த கேள்வியில இவ கொஞ்சம் கூட நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படின்னு இல்லாம சீரியஸாமே டாபிக் கொடுத்துட்டு இருக்கும்போது ஊரே பார்த்து சிரிச்சது. என்ன கேட்டாரு? அண்ணன் நலமா? நல்லா கேட்டாரு. இவன் உடனே நலம். எந்த அண்ணனை கேட்டாரு? அந்த அண்ணன். இவனை நினைச்சுக்கிட்டு இருக்கா அப்படி அவங்க பிரபாகரனை சொல்லிட்டு இருக்கா அப்படி. தம்பிகள் நலமா? தம்பி எப்படி நலமா இருப்பான்? ஒட்டு மொத்த பைத்தியத்தோட உச்சகட்டமா தம்பிகள் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். சட்ட டவுசரை கிழிச்சுக்க முடியாத அளவுக்கு எவ்வளவு பாத்ரூம்ல மனப்பிறழ்வு கொண்ட பைத்தியங்கள் பாத்ரூம்ல எழுதும் பாத்தீங்களா, அந்த ரேஞ்சில் செல்போன் எடுத்து தட்டிக்கிட்டு இருக்கான். இவனுடைய தம்பிகள் அந்த அளவுக்கு ஜாம்பியை வெறியாக்கி வச்சிருக்கிறான். அடுத்து AK-47 நீ சுட்டது உண்மையா? ஒவ்வொரு கேள்வியா வரும்போது அன்னை அப்படியே அவன் உட்கார வச்சு நல்ல பின்பக்கமா அண்ணனை நல்லா செய்யன்னு செஞ்சு விட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அண்ணனுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட தொடர்பு அது விண் ஊர்தியில போகும்போது இவர் எடுக்கக்கூடிய ஒளி படம்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஒளி படம், ஒளி சுருள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒளி சுருள், அந்த சுருள்ல எடுக்கக்கூடிய படம் பெரிய ஆபத்தா போய் முடிஞ்சிடும். அதனால அதை பிடிங்கி கொடுத்துருவாங்க. ஏண்டா என்னடா இங்க என்ன அம்புலி மாமா கதையா ஓடிட்டு இருக்கிற? அப்படித்தான் மறுபடியும் அந்த அம்புலி மாமா கதைய அப்படியே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மறுபடியும் ஓட்டிட்டு இருக்கான். இதையே தான் RSS சீரியஸா தத்துவத்தை ஓட்டிட்டு இருக்கு. அது என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு தனது கொள்கைகள்ல செருப்படி வாங்கினாலும் அந்த கொள்கையிலிருந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமலேயே அந்த கொள்கையை மறுபடி மக்கள்கிட்ட சொல்லி மூக்கடப்பட்டுட்டே தான் இருக்கும். அது நார்த்ல வேண்டுமானால் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சவுத்துல அது ஃபுல்லா ட்ரோல் மெட்டீரியல் ஆனதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த தலைவர்கள் மிக மிக நுண்ணியமாக இயக்கம் கண்ட காரணத்தினால. இவன் திருட்டு பைய வந்திருக்கிறான்டா, இவன் நீ நம்பாதான், இவன் 1 நம்பர் அயோக்கிய பைய வரான் பாரு, 18 வருஷமா இங்க இவன் என்னென்ன வேலை இவன் சொன்னது அத்தனையுமே பொய் அப்படின்னு பச்சை குழந்தைக்கு தெரியக்கூடிய அளவிற்கு இவனுடைய பேச்சு மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததுக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிடர் இயக்கம் காரணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், இவனுக்கும் தெரியும். அப்போ தந்தி டிவியில உட்காந்துட்டு இவனும் பெரிய இந்த நாட்டோடைய மிகப்பெரிய லெஜண்ட் மாதிரி. ஆமா, அது இல்லாம இன்னைக்கு தமிழ் தேசியமே இல்லாம போயிடும். நீ இன்னைக்கு அவர் ஏண்டா டே உன்னை கலாய்க்கிறாங்கடா எல்லாருமே, நீ உன்னை பார்த்தாலே எல்லாருமே கலாய்க்கிறாங்கடா, அது உனக்கு தெரியலையா? இன்னைக்கு ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜென்மங்கள் யாருன்னு கேட்டோம்னா உன்னுடைய ஜாம்பிஸ் கூட்டம் தான்டா. மொத்தமா அது என்னது, ஒரு கும்பலா இருக்கக்கூடிய தலையும் முடியல பிச்சுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய 1 நம்பர் பைத்தியங்கள் யாருன்னு கேட்டா இந்த ஜாம்பிஸ் கும்பல் தான். ஆனா அவங்களுடைய வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு வாசித்தோம்னா நல்லா தரமா இருக்கும். அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு எதை கொண்டு 26இல் மக்கள்கிட்ட மண்டைய பார்க்கலாம், மிளகா அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஜேபி படுத்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இந்த மாதிரி கோமாளி கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முள்ளின்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அரும் பெரும் தலைவர். இந்த தலைவர் யார் தெரியுமா? அதிமுகவின் தலைவர். என்னைய பழைய பழனிசாமி மாதிரி நீ நினைச்சிடாத, நான் புது பழனிசாமி அப்படின்னு சொல்லவும் பயங்கரமா இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சாங்க. யோ, நீ ஏதாவது நல்ல ஜோக்கா சொல்லியான்னு சொல்லிட்டு இப்படி போய் மொக்க ஜோக்கா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம மக்கள் பழனிசாமிய ஒண்ணுமே பேச முடியாம இப்ப நான் என்ன சொல்றது அப்படிங்கிற ரேஞ்சில் பழனிசாமி ஓரமா உட்காந்து சாதிச்சுட்டு இருக்காங்க. 2வது, நான் ஒரு முறை நான் நினைச்சாலே என் பேச்சையே கேட்க மாட்டேன்னு ஒரு நடிகர் வந்தாரு. அவரை ஒழுங்கா சினிமால நடிச்சுக்கிட்டு ஒழுங்கா நல்லா கல்லா கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டுட்டு சினிமால போட்டு இன்னைக்கு வர்றவன் போறவன் எல்லாம் தட்டுன்னு தட்டி அவன் மண்டையில இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் டோப்பா முடியும் பறிச்சு இப்ப அந்த ஆள் என்ன சொல்றான், எதுக்கு சொல்றேன், பாசிசம் பாசிசம் சொல்லி இந்த ரயில்வே டிக்கெட்ல இந்த டீ காபி விற்கக்கூடிய ரேஞ்சில் அந்த ஆளை கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு அவனுக்கு பேசவும் தெரியல, ஒரு இலவும் தெரியல. காலையில பேசக்கூடிய விஷயத்த மத்தியானம் மாத்தி பேசுறது, மத்தியானம் மாத்தினதை காலையில பேசிட்டு கடைசியில அம்பலமாயி டவுசர் கிழிஞ்சு போய் RSS உடைய அந்த அடிவரடி ஃபுல்லா அம்பலமாயி தெரியும் போது நீட்டு மட்டும்தான் படிப்பா,
அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. அதனால வேற படிப்பெல்லாம் இருக்கு. அதனால அந்த படிப்பெல்லாம் படிங்க அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டோடனே பின்னாடி இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் வந்தாங்க. ஆமாடா, இப்போ +2 முடிச்சு நீட் கொண்டு வந்தாங்க, நீ டாக்டர் ஆகாதுன்னு சொல்லிட்டு, அடுத்து ஜெய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போட்டுட்டு வந்தாங்க, இன்ஜினியர் ஆகாதுன்னு சொல்லிட்டு, அப்ப நீ என்ன சொல்லுவ? இன்ஜினியர் மட்டுமா படிப்பு? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத, அதனால வேற படிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ப. அடுத்து என்ன பண்ணுவான்? இப்ப தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒரு ஒரு கேடுகெட்ட கொள்கையை கொண்டுட்டு வந்து வச்சிருக்காங்க தெரியுமா? அதுல சொல்லியிருக்கான் கியூட் போட்டுருவாங்க, கியூட். அது ஆரம்ப காலத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நுழைவு தருவான் கியூட். அதை கொண்டுட்டு வந்தோடனே என்ன சொல்லுவான்? கியூட் மட்டுமா படிப்பு அப்படின்னா உனையே எந்த பிஞ்ச செருப்புல சாத்துறது? அப்ப கடைசியில 12வது மட்டுமா படிப்பு, 10வது மட்டுமா படிப்பு, 8வதுக்கு பப்ளிக் எக்ஸாம், 5வதுக்கு பப்ளிக் எக்ஸாம், அப்ப வந்துருச்சா லைனு கரெக்டா ஓடுங்க கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறாங்கன்னு அப்படி ஒருத்தன் தெருவுல அம்பலப்பட்டு போய் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது வழக்கம் போல தெரிஞ்சிருக்கக்கூடிய பெரிய கோமாளி எதுன்னு கேட்டீங்கன்னா, அட்ரஸ் இல்லாத, ஆதரவு இல்லாத ஒரு கோமாளி கூட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நாம் தமிழர் ஜாம்பிஸ் கும்பல். அதனால 2 வகையா RSS இவனுகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. முதல்ல ஆழம் விட்டு பார்க்கும் RSS ஒரு கான்செப்டை டைரக்டா ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்து முன்னாடி வைக்கும் போது அதோடைய எதிர்ப்பு எந்த அளவிற்கு எழுகிறது அப்படின்னு சொல்லும்போது கூர்மையாக இங்க எதிர்ப்பு எழ ஆரம்பிச்சுச்சுன்னா அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இந்த சைமன் செபஸ்டியை உள்ள அனுப்பிவிடும். அது அப்படி இல்லப்பா, அவங்க இதப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இது இது எப்படி இருக்கும், இது நான் இந்த மாதிரி யோசிக்கிறேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நியூட்ரலைஸ் பண்ணி சர்படி வாங்குவான். இதை என்ன ரொம்ப மென்மையா, சாதாரண மென்மையில ரொம்ப ரொம்ப மென்மையை செல்லமா கண்டதும் தட்டி கொடுப்பான். ஆனா பின்னாடி டவுசர் கிழிஞ்சிரும். அந்த ரேஞ்சில 2 பேர்த்த வச்சுக்கிட்டு ஆள் இல்லாம இங்க கடையை திறந்துக்கிட்டு இவனுக்கு பண்ணக்கூடிய அக்கப்போரு தாங்கவே முடியல. 2026ல இவனுங்க எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய தேசியத்தை தூக்கி நிறுத்த போறானுங்களாம். எல்லாரும் இவனுக்கு சொல்லக்கூடிய இந்த ஜோக்கை கேட்டு சத்தமா ஒரு தடவை சிரிச்சிருங்க. ஆரம்பிக்கலாம்.